குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். அரியலூர் செந்துறை அருகே வெள்ளாற்றில் தொடர்ந்து மணல் திருட்டு நடைபெறுகிறது. இதை தடுக்க இரவு நேரங்களில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சின்னாசிநல்லூர் அங்கனூர் சாலையில் தளவாய் காவல் நிலைய கான்ஸ்டபிள் தமிழ்செல்வன், ஊர்காவல் படை வீரர் வெங்கடேசன் ஆகியோர் நேற்று நள்ளிரவில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக வந்த டாடா ஏசி வாகனத்தை நிறுத்த முயன்றனர். ஆனால் அந்த வாகனம் நிற்காமல் 2 பேர் மீதும் மோதிவிட்டு சென்றது. அந்த வாகனத்தில் டிரைவர் தவிர மேலும் சிலர் இருந்துள்ளனர். தூக்கி வீசப்பட்டதில் கான்ஸ்டபிள் தமிழ்செல்வனுக்கு கை, கால்கள், தலையில் காயம் ஏற்பட்டது. வெங்கடேசனுக்கு வலது காலில் காயம் ஏற்பட்டது. இருவரும் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். காவலர்கள் மீது மோதிய வாகனத்தில் மணல் திருடப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் போதைப்பொருள் கடத்தப்பட்டதா என்பது உறுதியாகவில்லை. தளவாய் போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மணல் கடத்தலை தடுக்க முயன்ற காவலர்களை வாகனத்தில் மோதிவிட்டு சென்ற சம்பவத்தை பாமக தலைவர் அன்புமணி கண்டித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இதுபோன்ற சம்பவம் நடக்கிறது. தூத்துக்குடி முரப்பநாடு VAO லூர்து பிரான்சிஸ் கடந்த ஆண்டு வெட்டி கொல்லப்பட்டார். அதன் பிறகு 1.5 ஆண்டுகளில் சுமார் 100 இடங்களிலாவது மணல் கடத்தலை தடுக்க முயன்ற போலீசார், வருவாய்த்துறையினர் தாக்கப்பட்டுள்ளனர். இதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. மணல் கடத்தல் கும்பலுக்கு சட்டத்தின் மீது எந்த பயமும் இல்லை. அவர்களை கண்டு அதிகாரிகள்தான் பயப்பட வேண்டியுள்ளது. தமிழகத்தில் நடப்பது மக்கள் ஆட்சியா, மணல் கடத்தல் கும்பல் ஆட்சியா என்ற சந்தேகம் எழுகிறது என அன்புமணி கூறியுள்ளார்.